ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் எஸ்எம்ஜி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கரை வந்து நம்ம சிஎஸ் ரேங்கடில் துரத்தி அடிச்சிருப்போம். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பயம்போல ஃபஸ்ட்டில் இருக்கான் பாருங்கள், கத்தாரின்ட்டு இருக்கிறவன் வந்து ஹேக்கரு. ஃபஸ்ட்டில் இருக்கவன் தான் ஹேக்கரு, நல்லா பார்த்துக்கோங்க. சரி கைஸ், வாங்க இன்ட்ரோ கொடுத்துடலாம். இவங்க எல்லாருமே நம்ம டீம்மேட் தான். அதாவது இந்த டிஎன் வேணமுன்னு இருக்கவர் நம்ம அண்ணன், ஓகேங்களா. அவர் வந்து ப்ரைம் லெவல் 8. அவர் தான் எங்களுக்கு இந்த பண்டெல்லாம் ஷேர் பண்ணியிருப்பார். வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த ரவுண்டு நாங்கள் ஜெயிச்சிருவோம். நெக்ஸ்ட் ரவுண்டு தான் எங்களுக்கு ஆப்பே. இப்போ இந்த ரவுண்டு வந்து இங்கே ஒரு அலாக் மண்டை நின்றுட்டுருப்பான். இவர் அடிப்பார். திடீர்னு என்னாச்சுன்னு தெரில. நான் ஏறி போய் ஒரே ஒரு 2 டேமேஜ் கொடுத்து ஓசி அடிச்சிருவேன். சரி, அவரு கத்துவாப்பில் என்ன அப்புறம் ஓசி அடிச்சியே அப்படின்னு கத்திட்டு இருக்க நேரத்தில் அங்கே டீம்மேட்டை நாக்கு அடிச்சிருவாங்க. அவன் டீம்மேட் ரிப்போர்ட் ஏறுவான். அதுக்குள்ளே நம்ம ஜிஜி ஜோரோ வந்து அடிச்சு போடுவான் எல்லாத்தையும். சரி, ஓகே, அடுத்த ரவுண்டு போகலாமுங்க போது தான் ஒரு இந்த ரவுண்டு ஈஸியாக தான் இருக்க போகுது. ஏன்னா நாங்கள் 3 போய் ஸ்ட்ரைக் வச்சுருந்தோம். ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் ஜாலியாக டெசர்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். நான் டெசர்ட்டிக்கல் எடுத்துகிட்டு சரி ரெட் அடிக்க. சரி, நாங்களும் ஜாலியாக இருப்போம். சரி, எதுவும் இல்லை, ஈஸியான மேட்ச் தான், டெசர்ட்டிக்கல்லே முடிச்சிடலாம். நான் ஒன் டாப் கொஞ்சம் நல்லா தான் அடிச்சிட்ருப்பேன் அப்போதைக்கு. சரி, அதனால் முடிச்சிடலான்னு ஈஸியில் போயிட்டு இவர் எமௌண்ட்லாம் போடுவோம். நாங்கள் 2 பேர் எப்பயும் போல் நாங்கள் 2 பேரும் ஒரு பெஸ்ட் டியோ மாதிரி எமௌண்ட் போட்டுட்ருப்போம். அது சரி, எமௌண்ட் போட்டோமே அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் போடுவோம் கைஸ். அது திறந்து கொஞ்ச நேரம் கழித்து தான் போவோம். சரி, போனால் வேகத்துக்கு ஒரு ஹெட்டு வைப்பேன், தலையோடு ஒன்று விழுவோம். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். ஒன்று தலையோடு வச்சேன்னா அந்த சைடில் 2 பேர் நாக்கா. ஒன்றும் இல்லை, நாங்கள் அப்படி ஒரு ஓப்பன் கவரில் தான் உட்காந்துருக்கேன். அவன் பாருங்கள் என்ன ஸ்பீடில். இவன் வந்து எப்படி சொல்ல, புது ஹேக்கர். இவன் வந்து வித்தியாசமான ஹேக்கர். இவன் வந்து எப்படி சொல்ல, கேரக்டர் ஸ்கில்லை வந்து கூல்டவுனே அவனுக்கு கிடையாது. டக்கு 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 டக்குன்னு இதாகிட்டே இருக்கும். அந்த 2 கேரக்டர் இருக்குல்ல, கெல்லியும் அப்புறம் இந்த நாக்கு வச்சா ஒரு மாதிரி ஸ்பீடாக ஓடுவான்ல கைஸ். இதுவும் வந்து அவன் வேகமாக போட்டுகிட்டே இருப்பான். அவன் பாருங்கள் ஏசி அடிச்சிட்டான் அந்த ரவுண்டு. சரி, இந்த ரவுண்டாச்சும் அடிப்போமேனு டெசர்ட்டு மவுடி எடுப்பேன். சரி, எனக்கு தெரியாது அந்த அந்த நேரம் வரைக்கும் ஹேக்கர் தான்ட்டு. என் டீம்மேட்லாம் கத்திட்டு போனாங்க, ப்ரோ ஹேக்கரு ஹேக்கரு. அந்த ப்ரௌலி பையன் கத்துவான், ப்ரோ ஹேக்கரு ப்ரோ, அடிங்க ப்ரோ, நான் இல்லை ரிப்போர்ட் அடிங்கலாம் அப்படின்ட்டு கத்திட்டு இருப்போம். நாங்கள் 3 பேர் நம்பி இருக்க மாட்டோம் அப்போதைக்கு. நான் ஜோரோ வெனம் ப்ரோலாம் நம்ப மாட்டோம். சரி, இப்போ தான் போய் அடிக்கலாமான்னு போகிறதுக்குள்ளே இங்கிட்டு சைடில் ஒருத்தர் வருவான். இப்போ நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், அந்த வெள்ளை கலர் டிஷர்ட் போட்டு ஒருத்தர் வரவன். அந்த சைடு கேப்பில் இந்த சைடில் நான் பார்ப்பேன். அவன் வந்து அடிச்சிருவான். அந்த ஹேக்கரு யூஎம்பியில் வந்து அடிப்பான், ஓகேங்களா. அவன் என்ன ஸ்பீடில் வருவான் நீங்களே பாருங்கள். அவன் அங்கே இருந்தான். ஆனால் நான் வந்து மேலே ஒரு மாதிரி வியூவில் பார்ப்பாங்களே, அந்த வியூவில் பார்க்கையிலேயே அவன் எப்படி வந்தானே தெரில. அவனாக வந்து வந்திருக்கான் கரெக்டாக, எப்படி வந்தான்னு தெரில. நானும் மேப் பூரா சர்ச் பண்ணி பார்க்குறேன். மறுபடியும் ரெக்கார்டு மறுபடியும் இது போட்டு பார்க்குறேன். இந்த இது போட்டு பார்ப்பாங்களே கைஸ், ஆதாரத்துக்கு ஏதோ ப்ரூஃப் மாதிரி இப்போ ஏதோ விட்ருக்கானே கருணாக்காரன், அந்த மாதிரி போட்டு பார்த்தா அது எதுவுமே ஒர்க் ஆகலைக்கு. என்னடா இது அப்படின்ட்டு நானும் போயிட்டு ஏடபிள்யூ மத்துருவேன். இந்த ரவுண்டாச்சும் அடிக்கிறேன்டா அப்படின்ட்டு வெறியில் போவேன். போயிட்டு இந்த ரவுண்ட் அடிக்கிறேனான்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள். இது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நானும் ஆள் இல்லாத காட்டில் சுட்டுட்டு இருப்பேன். 2 புல்லட் இறக்கேன் இங்கே. அந்த சைடை போய் சுடுவேன் சும்மா அப்படின்ட்டு போய் சுடுவேன். ஆச்ச மாதிரியே அந்த சைடு தான் வரலன்னு பார்த்துட்டு இந்த சைடே எதிர்பார்த்துட்டு இருப்பேன். இந்த சைடும் பார்ப்பேன். கடைசியில் பார்த்தா இந்த சைடு அந்த ஹேக்கர் வந்து நிற்பான் பாருங்க. அந்த ஹேக்கர் தான் அங்கே நிற்கிறாதே, ஹேக்கர் தான் அங்கே பாருங்கள். அந்த மேக்ஸிமம் கேரக்டர் அந்த ஹேக்கர் தான். ஆனால் ஓல்டு கன்லாம் வச்சுருக்காங்க. அவன் எதுக்கு ஹேக்கு போட்டிருக்கான்னு எனக்கும் தெரில, அவனுக்கும் தெரில. அது வந்து இப்படி சொல்கிறேன்னு எனக்கு புரியல. இந்த டாக்கில் அந்த வெள்ளை சொக்கா வந்து பின்னாடி வந்துடுவான். நான் இப்படி ஓடலாமே போகிறதுக்குள்ள பின்னாடி வந்து அடிச்சுடுவான். இவன் தான் அந்த வெள்ளை சொக்கா. சரி, அதுக்குள்ளே எங்காவது டிமெண்ட்ரி போட்டிருப்பான். அவனுக்கு கிளியர் அடித்தனால டிமெண்ட்ரி போயிடுச்சு. ஜோரோ இருப்பான், ஜோரோனாச்சும் அடிப்பான்னு பார்த்தா ஹேக்கர் பின்னாடி வந்து ஜோராவே அடிச்சிருவான். சரி, ஜோராவை அடித்தானே இங்கே பாருங்கள். இப்போ தெரியும் பாருங்கள் அவன் ஹேக்கரா இல்லையான்ட்டு. இப்போ பாருங்கள் வேகமாக ஓடிடுவான் பாருங்கள். அவ்வளோதான், அவன் ஸ்பீடை நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடில் ஓடுவான்ட்டு. அவன் அது வந்து முடிஞ்சாலும் வந்து மோடி அந்த ஸ்பீடு கேரக்டர் வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து அவன் எப்படி சொல்ல, கேரக்டர் ஸ்கில் ஹேக் போட்டிருக்கான், ஓகேங்களா. சரி, நம்ம ப்ரௌலி பையன் என்ன பண்ணுவான், அப்படி இதை தூக்கிட்டு ஓடலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருப்பான். நம்ம அந்த தாக்கில் சரி நம்ம அழுத்தி பிடிக்கிற கண்ணா போட்டு எடுத்துக்குவோம். எக்ஸமேட்டில் நாங்கள் ஒரு ஹேமர் எடுத்து வச்சுருக்கோம்.
சரி ட்ரோஜன் கன் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ட்ரோகன்னான்னு தெரில, ட்ரோகன் கன் எடுத்துகிட்டு போகலான்ட்டு போயிட்டு இருப்பேன். சரி எல்லாம் இங்கே இருங்க ப்ரோன்னு எல்லாம் கட்டிட்டு உட்காந்துருப்பேன். அப்புறம் வெனம் ப்ரோ சொன்ன மாதிரி ஒருத்தர் நாக்கு அடிச்சுருவாரு, அந்த இந்திக்கார பொண்ணுன்னு நினைக்கிறது. அதை நாக்கு அடிச்சு சரி கிளியர் பண்ணலாம், அவ்வளோ டேமேஜ் கொடுத்துருப்பேன் கிளியர் அடிக்க. ஆனால் அந்த பையன் ரிவே பண்ணிடுவானுங்க. அதுக்குள்ளே ஒரு 30 போகும், அதுக்குள்ளே ஓடுவான், அது என்னை நாக்கு அடிச்சிருவானுங்க அந்த பொண்ணு. சரி ரைட்ரா அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் ஒரு இன்னேலரை உறிஞ்சிட்டு பின்னாடி போயிடுவேன். இது வேற இன்னேலர் மேட்சா, டக்குன்னு ஹெச்பி ஏற்ற முடியாது. 3 இன்னேலர் தான் கொடுத்துருப்பானுங்க. அதை வச்சுட்டு என்னால் ஹெச்பி ஏற்றுறதுன்னு வச்சுட்டு நாங்கள் விடுவேன். இங்கே அதையும் தூக்கி அடிப்பானுங்க. ஐயோ இவனுங்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு தலையெழுத்துறா அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா குண்டை தூக்கிலாம் வீசிடுவானுங்க. குண்டை தூக்கி வீசினானே சரி இது ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வெனம் ப்ரோ கூட ஓடி போயிடுவேன். இங்கே போய் நின்றுட்டு இருக்கல இவர் ஒரு மூலையில் நின்றுட்டு இருப்பார், நானும் ஒரு மூலையில் நின்றுட்டு இருப்பேன். பார்த்தா கீழே நம்ம ப்ரௌலி தூக்கிடுவோம், கீழே ப்ரௌலி போட்டு தூக்கிடுவானுங்க. ரைட்டா அப்படின்னு நினைச்சிட்டு போகிறதுக்குள்ள நம்ம ஜோரோ பையன் ஒரு நாக்கு அடிச்சிடும். அதுக்குள்ளே அந்த சமயம் பார்த்து ஹேக்கரும் அந்த அலாக் கேரக்டரும் வந்துட்டு நம்ம ஜோரோவையும் என்னையும் அடிச்சு போடுவானுங்க. சரி அவ்வளோதான், நாங்கள் 2 பேரும் காலி அப்படின்னு நினச்சிட்டு தான் இறங்குவோம். அப்புறம் பார்த்தா இங்கே வெனம் ப்ரோ அந்த வெள்ளை சோக்கா அடிச்சிடுவாரா பாருங்க. 12 டேமேஜ் கொடுத்துருக்காரு. ஒரு ஹெட்டு வச்சுட்டு ஹேக்கர் என்ன ஆச்சுன்னு தெரில, அந்த நேரத்தில் நின்றுட்டு இருப்பான், திடீர்னு ஹெட்லேயே அடிச்சிருவாரு. 3 டேக் டவுன் அடிச்சிருக்காரு. பயங்கரமான 10 கிலோ அடிச்சிருக்காங்க. நீங்களே பாருங்க ஹேக்கரு. சரி இந்த ரவுண்டுனாச்சும் அடிக்கிறோன்னு சொல்லி தாம்சன் எடுப்பாரு. சரி இந்த ரவுண்டு அவர் தாம்சன் அடிச்சு தான் அடித்தார், நம்மளும் தாம்சன் வச்சு அடிச்சு பார்ப்போமேன்ட்டு எடுப்பேன். எடுத்துட்டு உள்ளே போவோம். இப்போ பாருங்க இன்னொரு சம்பவம் நடக்கும் பாருங்க. ஆனால் இந்த மேட்ச்சு கஷ்டப்பட்டு அப்படியே ஜெயிச்சிருவோம். இந்த மேட்ச்சில் விளம்பர ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ணுவார். நீங்களே பாருங்கள். இந்த வீட்டுக்குள்ளே தான் இருப்போம், நாங்கள் வெளிலவே போக மாட்டோம். வீட்டுக்குள்ளே போயிட்டு உட்காந்துக்குவோம். விளம்பரம் அங்கேயே நிற்பார். உள்ளே வா ப்ரோன்னு கூப்பிட்டதுக்கு இல்லை ப்ரோ இங்கேயே கவர் எடுத்துக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெயிட் பண்ணிருப்பேன். நான் இந்த இதுக்குள்ளே தான் இருப்பேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கே போயிட்டு அங்கே அது சுடலான்னு போகிறதுக்குள்ளே இங்கே ஆளக்கான பாருங்க இப்போ வந்து நிற்பான். சரி வாழை ஒன்று போட்டுட்டு இன்னேலர் ஒன்று ஒண்டிட்டு பின்னாடி போவேன். கரெக்டாக போயிட்டு வரத்துக்குள்ள மொத்த டீமும் உள்ள ஹேக்கர் வந்துடுவான். அதுக்குள்ளே வெனம் ப்ரோ ஹேக்கரை டவுன் அடிச்சிடுவார். சரி டவுன் அடிச்சிட்டாரு அப்படின்னு நினச்சி நானும் ஹாப்பியில் இருக்கையில் கரெக்டாக ஓரியானை போட்டு ஒருத்தர் உள்ளே போட்டு தான் அந்த பொண்ணு இவனும் இந்த அலாக் இறக்கும். சரி அடிச்சிடலாம் அப்படின்னு அலாக்கை நல்லா டேமேஜ் கொடுப்பேன். கடைசியில் பார்த்து என்னையும் விட்டு அடிச்சிடுவான் வெனம் ப்ரோ. அதுக்குள்ளே பார்த்தா ஏசி பயங்கரமான ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டுருவார். நம்ம ப்ரௌலி பை எந்திரிச்சானே ஒரு எமௌண்ட்டை போட்டு விட்டுருவான். இங்கே பாருங்க, இந்த இதை வண்டி ஓட்டுற மாதிரி ஏதோ ஒரு ஓசியில் ஓட்ட எமௌண்ட் ஒன்று போட்டு விட்டுருவான். சும்மா இருக்காம சரி ஏக்கர் டீம் காண்டே இருக்கும், இந்த டக்குனாக்கு அடிச்சிருவானுங்களோ இல்லை நம்ம அடிச்சிருவோமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குராசாவுக்கு இருக்கும் ஹேமர் அடிக்க சொன்னேன். வெனம் ப்ரோட்டு ஹேமர் இருந்துச்சு நிறையா, அதனால குராசாவுக்கு அடிச்சு விட சொன்னேன். இதை டீம் போயிட்டு இங்கே அப்படியே டீம் எங்கேயோ ஓரி உட்காந்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஓரமாக போய் உட்காந்துருந்தா தான் கேம்ப் அடிச்சா தான் அடிக்க முடியுது அவனுங்களை. இல்லைன்னா ஓப்பனில் போய் இல்லைன்னா அடிக்க முடியலன்னு சொல்லிட்டு வாங்க இந்த ஏதாச்சும் எல்லாம் பிளான் போட்டோன்னா போயிட்டு சரி கிளாக்டாக ஒரு வீட்டுக்குள்ளே போயிடுவோம், அந்த வீட்டுக்குள்ளே போனால் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேகம் நானும் இன்னேலெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு போவேன். வாழை போட்டு அந்த ஜன்னலை அடைச்சி விட்டுருணும்டா அப்படின்ட்டு போய் அடைக்கிறதுக்குள்ளே பார்த்தா மொக்கையை அடைச்சி விட்டுருவோம். பார்த்தா அந்த பொண்ணு அங்கே தான் நிற்கும். ஹேக்கர் இங்கே வந்துடுவான். அதுக்குள்ளே வெனம் ப்ரோ நாக்கு அடிச்சு நாங்கள் ஒருத்தர் நாக்கு அடிச்சிடுவேன். நாக்கு அடிச்சதுக்கப்புறம் கில்லை கிளியர் பண்ணுற வேகத்தில் நம்ம வெனம் ப்ரோவெல்லாம் ரிவே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நானும் வாழை ஒன்று போட்டுருவேன். ஒருத்தி இந்த வாழை உடைப்போமே அப்படின்னு பார்த்தா அங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருப்பாங்க. கவனிச்சுட்டு நானும் வாழை போட்டு அடைச்சி விட்டுருவேன். இதுக்கு இந்த நேரத்தில் நான் குண்டை நீக்கிறதே தெரில, எனக்கே தெரில. அதுக்குள்ளே நம்ம நல்ல வேலைங்க இந்த மேட்ச்சு மட்டும் சத்தியமாக ப்ரௌலி இல்லைன்னா ஜெயிச்சிருக்க முடியாது எங்களால். ப்ரௌலி வெனம் ப்ரௌலினா சொரம் நல்லா தான் இருந்தான். ஏன்னா ப்ரௌலி வந்து இது தாட்டி டிமன்ட்ரி வச்சனால தான் நாங்கள் 3 பேரும் நாக்கை எந்திரிச்சு வந்திருப்போம். இப்போ பாருங்க இந்த மேட்ச்லேயும் ப்ரௌலி ஃபஸ்ட்டு நாக்காயிடுவான். நானும் வெனம் ப்ரோவும் தான் கடைசியாக இருப்போம். ஜோரோ பையன் வேகமாக ஓடி போய் அடி வாங்கிடுவான். நான் இந்த நேரத்தில் குண்டு போடையில கடைசியில் எனக்கு பார்த்தா டவர் கட்டுங்க. சரி ஒழுங்காக போட்டு தான் அவன் நாக்கு அவனா பைத்தியக்கார கடைசியில் குண்டு போட்டு முடிச்சு வெடிச்சதுக்கப்புறம் வந்து அவன் இதை போட்டுட்டு உட்காந்துருக்கான் ஓரியானா. தாங்க பாருங்கள் வெனம் ப்ரோ நாக்கு அடிச்சிருவான் ஹேக்கரு. ஜோரோ போய் ரிவே பண்ணுவான். ரிவே பண்ணிவிட்டு அவன் சைட்லேருந்து அடிக்கிறான் ப்ரோன்னு கத்திட்டு இருக்க நேரத்தில் நம்ம ப்ரௌலி பையனை நாக்கு அடிச்சிருவானுங்க. இதே நேரத்தில் நம்ம ஜோரோ போய் குதிப்பானா ஜோரோ இப்போ நாக்கு
அவன் வேற டபுள் வெட்டார் எடுத்துட்டு வந்துடும் ஹேக்கரு. இவங்களுக்கு என்ன பண்ணுறனே தெரியாது. அட போகலான்னு சொல்லிட்டு திரும்பத்துக்குள்ளே எங்கிட்ட பார்த்தா வெனம்ப்ரோட்ட ஓடிட்டு இருப்பான். அவனை போய் அடிக்கலான்னு போகிறதுக்கும் நம்மளால ரோகனை வச்சு ஒரு முடி முடிச்சுட்டுறாரு. நம்ம இப்போ இன்னில் கிட்டே எப்படியோ போய் அடிக்கலான்னு டேமேஜ் நல்ல டேமேஜ் கொடுத்துருப்போம். வெனம்ப்ரோ நிறைய இடத்தையும் நாக் ஆனதுனால அவர் ஒரே அடியிலே எலிமினேட் ஆகிட்டாரு. இப்போ பிடிச்சி ஒரு அடி அடிக்க மேட்ச் முடிஞ்சிச்சு. சரி கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய். இந்த மேட்ச் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் லைக் ஷேர் பட்டனில் தட்டி விட்டுட்டு போங்க.